ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கூடவே சஷ்டி வேறு, முருகனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உங்கள் அன்பு தோழி, யூனிவர்சல் டிவைன் டேரட் கார்ட் ரீடர், ஹீலர், மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டரும் கூட. ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே வைப்ரேஷனும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கானது, ரெசனேட் ஆகலைன்னா இது வேற ஒருத்தவங்களுக்கு. ஃப்ரீயாக விட்டுருங்க. இன்றைக்கி நான் எப்பயுமே ரீடிங் ஆரம்பிக்கும் போதே ஒரு வாசகம் சொல்லுவேன். நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராக செமையாக ஜாலியாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்காக மட்டும் நான் சொல்லலை, உங்கள் எல்லாருக்காகவும் அந்த விஷயத்த, அந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் பதிய வைங்க. இது ஒரு அஃபர்மேஷனாக கொண்டு வாங்க. இப்போ லாஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கு தனித்தனியான ஒரு அஃபர்மேஷன் இருக்குது. பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் டெக்னிக் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக அஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று தனித்தனியாக இருக்குங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு அஃபர்மேஷனும் பண்ணுறோம். அதை இந்த வாசகத்துக்குள்ளேயே அடங்குங்க. நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது இது எல்லாமே பணமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம சுற்றி உள்ள எல்லா பர்சனுமே ஒழுங்காக இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த வாசகம் எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த வாசகத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாயில் வார்த்தைகளாக நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி உண்டான சுச்சுவேஷனை உங்களுக்கு கொண்டு சேர்க்குங்க. எண்ணம், வாக்கு, இது ரெண்டும் தான் உலகத்தில் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வார்த்தைகளை மாற்றும்போது, நம்ம எண்ணத்தை கரெக்டாக அலைன் பண்ணும்போது, யூனிவர்ஸ் கிட்டேருந்து அதே வைப்ரேஷனோடு நம்ம போய் அலைன் ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேண்டிய விஷயங்கள் வேண்டியபடி பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி இந்த ரீடிங் பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டமான டைம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் ரீடிங் போட்டதே இல்லை. இந்த ரீடிங் நான் எடுக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில். ஸோ இது உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங் தான். யார் பார்க்குறீங்கனாலும், எந்த டைம் பார்க்குறீங்கனாலும் இது டைம்லெஸ் ரீடிங் தான். உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகுங்க. இப்போது கடவுள்கிட்டலாம் ப்ரேயர் பண்ணியாச்சு. கார்ட்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்டே இருக்கோங்க. டேரட் காலில் சில இது எடுத்தாச்சு. சில விஷயங்கள் டீ லீஃப் கார்ட்ஸ்லேயும் எடுக்க போகிறோங்க. எல்லா டேரட் ரீடிங்லையாக இருக்கட்டும், எல்லா ஆஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஆஸ்ட்ராலஜராக இருக்கட்டும், நமக்கு சொல்கிற ஒரே விஷயங்க, உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் கடுமையான டைம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும், நம்ம எந்த டைமில் நம்ம கர்மா பீரியட்லாம் முடிச்சுட்டு நம்ம கரெக்டான ஒரு தாட்டில், வைப்ரேஷனில் இருக்கிறோமோ அந்த பீரியடில் அதுக்குள்ளே நம்ம கார்மிக் லெசன்ஸ்லாம் முடிச்சிருவோம். கடவுளை பிடிச்சிக்கோங்க, சீக்கிரமே முடிச்சிருவோம் அவரோட ஹெல்ப்போட. அந்த டைம் முடிக்கிற டைமில் நமக்கு வேணுங்கிற விஷயம் கண்டிப்பாக நம்ம கையில் சேரும். அது வரைக்கும் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடாப்பிடியாக நம்ம பிடிச்சிக்க வேண்டியதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. திரும்ப திரும்ப நமக்கு இப்படியே நடக்குது, இந்த மாதிரி விஷயம் நமக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைம் இருக்குங்க கார்மிக் லெசன்ஸ் முடியறதுக்கு. கர்மா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கடவுளோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்துடும். இதே தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதே மாதிரி உங்களை மாதிரி நானும் பேசின ஆள் தான். எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்குது, நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு. வெளியிலேருந்து யாருமே வரமாட்டாங்கங்க. உங்கள் லைஃப்பை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்க, கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, சந்தோஷமாக எவ்வளோ உங்களால் வைக்க முடியுமோ இருங்க, அலைன்மெண்ட் கொண்டு வாங்க, யூனிவர்ஸோடு அட்டாச் ஆகுங்க. நிறையா நல்ல எண்ணங்களை, வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. அது ஒரு சத்திய வாக்கு தாங்க, இது கடவுள் வாக்கு. அதுக்கப்புறம் காளிமாவோட மெசேஜ் இப்போ ஒன்று ஒன்றா எல்லா கார்ட்ஸுமே எடுத்து வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் கடைசியாக கடவுளோட வரம் வேணும் இல்லைங்களா? காளிமாவோட 2 அழகான பிளெஸ்ஸிங், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டாலே நமக்கு ரீடிங்குள்ளே போயிடலாங்க. டேரட் ரீடிங் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கரண்ட்டில் இருக்கிற
நம்மளோட எனர்ஜி, நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லிக் கொடுக்குங்க. இது வந்து நார்மல் மைனர் கார்டுன்னா எப்பயுமே பணத்தை ரொம்ப சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களோ? தேவைப்படுற செலவுக்கு கூட சில பேர் யோசித்து தான் பணத்தை வெளியே எடுக்கிறீங்க. ரொம்ப சிக்கனம், ரொம்ப கஞ்சம். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பணத்தை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்க. கொஞ்சம் சேரிட்டி ஒர்க் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான பணத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது வந்து நோ கார்டுங்க. கொஞ்சம் உங்களை மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் முன்னேற்றம் தரும். அதிகாரம் வந்து உங்கள் கைக்கு வருங்க. எப்பயுமே ஸ்டேபிளாக இருப்பீங்க. பிடிச்சி வைக்காதீங்க. பணத்தை முக்கியமாக பண்ண வேண்டிய செலவை தள்ளாதீங்க. ஹெரோபன் கார்டுங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேஜர் ஆர்கானா கார்டு. எர்த் எனர்ஜி. உங்கள் குடும்பம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி. சில கஸ்டம்ஸ், கல்ச்சர் இதை தவறாமல் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. வெரி இன்ட்யூட்டிவ் ஸ்பிரிச்சுவல் பர்சனும் நீங்கள். சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். நிறைய தெளிந்த ஞானம், வாழ்க்கை பாடம், அனுபவம் தெரிந்த பர்சனாக இருக்கலாங்க. ஃபயர் எனர்ஜி. கிங் ஆஃப் வான்ஸ். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இது கண்டிப்பாக நடக்கணும்னு அஃபர்மேஷன் கூட பண்ணுறீங்க. சில பேர் சரியான கோல் செட்டர். நீங்கள் ஒரு பொறுப்பான பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம். நிறைய சேலஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறீங்க. ரொம்ப கெரியர் ஃபோக்கஸ்டு நீங்கள். தைரியமான ஆளுங்க. ஒரு முக்கியமான நம்பருங்க ஏஸ் ஆஃப் கப்ஸு. எஸ்கார்டு தாங்க. நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதானா எஸ்கார்டு தான். பிகாஸ் டிவைனோட இன்டர்வென்ஷன் வந்துருச்சு. ரொம்ப நாளாக அன்பம், காதல், பாசம், எமோஷன் இதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டுருக்கு ஆன் த வே. இது நடக்காதான்னு யோசிக்க தேவையில்லைங்க. எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட லெட் கோ பண்ணிவிட்டு ரெஸ்ட் மோட் போயிடுங்க. நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக உங்கள் காதல் கை கொடும்னு. நிறைய பிரிவான சுச்சுவேஷனுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங், ஆன்சர்ஸோட பிளஸ்ஸிங்கோட நிரம்பி வழிய போகுது. நியூ பிகினிங். இதுவரை காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இருட்டு பாதையில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் இனி சூரியனின் கதிர்களைப் போல உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. மணிக்காக புதிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, சேலரி ஹைக்குக்காக வேறு கம்பெனி மாறணும்னு இதில் எது நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடக்குதுங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, நியூ கெரியர், நியூ ஜாப், நியூ லைஃப், நியூ பிகினிங். இனி என்ன வேணும் எல்லாமே இருக்குங்க. நல்ல விஷயம் வந்துருச்சு. சூப்பரான கார்டு. சந்தோஷம்தாங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில். பிகாஸ் வந்து இந்த பறவைகள் எப்படி சந்தோஷமாக அழகாக பறந்துட்டுருக்கோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கை பயணம் போகுதுங்க. உங்கள் லைஃப்பை வந்து எப்பயுமே வந்து ஒரு இந்த அளவுகோல் மாதிரி ஒரு பேலன்ஸாக வைங்க. கெரியராக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய விஷயம் மைண்டு பாதிக்குங்க. நீங்கள் ஒரு சைக்கிக் எபிலிட்டி உள்ள பர்சனுங்க. உங்களோட இன்ட்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்புங்க. அது நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கும். அதனுடைய வார்த்தைகளை அதை நீங்கள் வந்து கேட்க மறுக்கிறீங்க. கேட்குறதுக்கு உங்களுக்கு புரியலை. ஏன்னா மைண்டு சொல்கிற எல்லா விஷயமும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்ட்யூஷனை நம்பினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறும். வெளியில் எங்கேயும் தேடாதீங்க. உங்களுக்குள்ள நிறைய ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குங்க. அதுதான் உங்களை வந்து மைண்டில் போட்டு காயப்படுத்திகிட்டே இருக்குது. உங்களுக்கு அதை வெளியில் சொல்ல முடியல, அந்த சீக்ரெட்டை வெளியில் சொல்ல முடியலன்னா கூட தனியாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. செல்ஃப் டாக் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், நான் இந்த விஷயம் பண்ணிட்டேன், தவறுதல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. முடிஞ்சால் மாற்றக்கூடிய விஷயமா இருந்தால் மாற்றிக்கோங்க. அதை சரி பண்ணுறதுக்கு விஷயம் பண்ணுங்கள். சில விஷயங்கள் ரிஸ்க்கான விஷயங்கள் வந்து எடுக்கக்கூடிய நேரம் தான் அது வந்து. ஏன்னா சான்ஸ் உங்களுக்கு வரும்போது அந்த ரிஸ்க்காக இருந்தாலும் எடுங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்துட்டு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டி சில டைம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதவை தட்டிகிட்ருக்குங்க. அது உங்கள் கதவுக்கு முன்னாடி தான் இருக்குது. அது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. சான்ஸ் நிறைய டைம் வந்து வந்துட்டு இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து கிராப் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு முறை 2 முறை தான் வரும். அதுக்கு மேலே வந்து திரும்ப திரும்ப வந்து கதவை தட்டாதுங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க. அது ஒரு நியூஸாக இருக்கலாம், அது ஒரு காதல் ப்ரொப்போசல், லவ் ப்ரொப்போசலாக இருக்கலாம், நீங்கள் நினச்ச விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் தொடங்குறதா இருக்கலாம். எதுக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல நியூஸ் வந்து உங்களுக்காக வந்து கொண்டு இருக்குதுங்க. அது வந்து ஒரு அமைதியாக நீங்கள் காத்துட்ருந்த அந்த பொறுமைக்கு பரிசாக அது நிச்சயமாக உங்களை தேடி வந்துட்டுருக்கு ஆன் த வே. அது வந்து காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் தாங்க உங்கள் வாழ்க்கையில். காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், பிரிந்த அந்த உறவுகள் இணையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம், கெரியர் லைஃப்பில் கூட இருக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு செலிப்ரேஷன் உங்களை நோக்கி வந்து பயணம் பண்ணிகிட்ருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டீப் பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் பீஸ்.
அது வந்து ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்தை வந்து அள்ளி கொடுக்குதுங்க. அந்த ஒரு அமைதியான ஸ்ட்ரென்த்து, உங்கள் பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி வந்து இவ்வளோ சேலஞ்சஸை கடந்தோன்னே சூரியனோட ஒளி தெரியுதோ, நிறைய சேலஞ்சஸ் கடந்து வந்துட்டீங்க. பிரகாசம் அருகாமையில் தாங்க இருக்குது. நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கக்கூடிய அந்த மாதம் கம்மிங் ஜான்வரிங்க 2026ல் நீங்கள் நினச்ச விஷயம் நினச்சபடி நினச்ச மாதிரி நடக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாள் காத்துட்ருந்தீங்கள, நிச்சயமாக உங்களுடைய காத்திருப்புக்கு சரியான டைம் வந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஞ்சல் நம்பர் கார்டு தாங்க. ஏஞ்சல் கைடன்ஸ் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? வாவ்! ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ஃபஸ்ட்டு. இந்த டைம் உங்களுக்கானது. ஃபஸ்ட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சுதந்திரமாக செயல்படுங்க. உண்மைக்கு எப்போயுமே உறுதுணையாக இருங்க. அன்அப்பாலாஜெட்டிக்கலி பி யூ. ஐ மீன் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துறதுல போல்டாக இருங்க. நியூ பிகினிங். இது சரியான நேரம் உங்கள் கனவுகளை புதிதாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்குங்க. தொடர்றதுக்கும் இது வந்து கரெக்டான டைமு. ஓல்டு எனர்ஜியை ரெனிவல் பண்ணுங்கள். உங்களை நீங்களே சியரப் பண்ணுங்கள், பூஸ்டப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பவர்ஃபுல்லான விஷயங்க 1111 டைப் பண்ணி அந்த கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் உங்களுக்கானதாக எடுத்துக்கோங்க. உங்கள் கிளியரான கோல் இன்டென்ஷன் என்னென்னு கிளாரிஃபை பண்ணுங்கள். 5555 கெட் கிரவுண்டட். இன்றைக்கி ஏஞ்சல் நம்பர் நான் 5555 பார்த்தேங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்குன்னு மையப்படுத்துங்க, பேலன்ஸ் பண்ணுங்கள், மறு மதிப்பீடு பண்ணுங்கள், ரீஅசஸ்மெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பீஸ், அமைதி, இது ரெண்டையும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஏஞ்சல் கைடன்ஸை 10 நிமிஷம் குவைட்டாக ஒரு இடத்துல உட்காந்து பிரெத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள், விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ட்ரீயை க்ரௌண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கோங்க. உங்களுடைய வந்து க்ரோத்தை வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் க்ரோத்து, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், இது ரெண்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருங்க. ஏன்னா இது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து வரப்போகுதுங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கம்பேஷன், ஒரு இரக்கமாக இருங்க. அதை மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இரக்கப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிட்டினஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு நிறையா கொடுங்க. நீங்கள் அன்பை கொடுங்க, பாசத்தை கொடுங்க, நிறையா வெளியிலையும் கொடுங்க. அடுத்தது உங்கள் ஹெல்த்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லைங்க, மென்டல் ஹெல்த்துமே வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய பேர் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நிறைய விஷயம் பண்ணுறோம். மென்டல் ஹெல்த்துக்காக சில விஷயங்கள் நம்மளை மாற்றிக்கணும். மைண்டு சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கக்கூடாதுங்க. கடவுளோட களிமாவோட அழகான பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி என்ன வந்திருக்கு 2 அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய வரம் என்ன? திரிபுர சுந்தரி அம்மா வந்திருக்காங்க. பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஹாப்பி அண்ட் மேரேஜ் லைஃபுங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. காதல் சிக்கல், குடும்ப சிக்கல் குறித்து இனி கவலைப்பட வேணாங்க. இனி உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தாங்க இருக்கும். அந்த குதூகலம் எல்லாமே செலிப்ரேஷனாக தாங்க இருக்கும். அம்மா கொடுக்குற அந்த வரத்தை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. இனி உங்கள் வாழ்க்கை மேம்படுவது உங்கள் கையில் தாங்க இருக்குது. வரத்தை பிடிச்சிக்கோங்க. ஹனுமான் வந்திருக்காங்க. பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இனி பிரச்சனை குறித்து கவலையே வேணாங்க. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரென்த்து, ப்ரொடெக்ஷன் ஹனுமான்ஜி கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்து மலை மாதிரி சுற்றிட்டு இருந்தாலும், உங்களை சுற்றி இருந்தாலும், எப்படி அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு இருக்காரோ ஹனுமான், அதே போல் நம்ம கவலையை அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிடுவாருங்க. இந்த எனர்ஜியை பிக் பண்ண ஜெய் ஹனுமான்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணும்னு நினச்ச காரியம் செய்யலாமா வேணாமா, கடவுள்கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கரண்ட் எனர்ஜி தாங்க. இது வந்து நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ரெசனேட் ஆகும். நீங்கள் செய்யணும்னு நினச்ச காரியம் 48 மணி நேரம் செய்யலாமா வேணாமா, கடவுளோட வாக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். நோங்க. இப்போதைக்கு நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயம் வந்து அவசரப்பட்டு செய்ய வேணாங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். எப்பயுமே நல்லதே நினைங்க. எப்பயுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ.